السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் மீண்டும் ஒரு வகுப்பிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மே மாதம் கோடைகால விடுமுறை, எல்லோரும் அவர்களுடைய ஊர்களுக்கும் ஏனைய சுற்றுலா தலங்களுக்கும் செல்லக்கூடிய காலகட்டம். இந்த ஐகேகே வகுப்பில் உள்ள ஒரு சில சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கோடைகால விடுமுறையை நாமும் ஐகேகே மாணவர்களும் வெளியிலே கழிக்கலாம் என்ற ஒரு நியத்தோடு இருந்தோம். இருந்தாலும் கூட எல்லா மாணவர்களோடும் அது தொடர்பாக மஷூரா செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் மெயில் மூலம் தொடர்பு கொண்ட நேரத்தில் பெரும்பாலானவர்கள் அதற்கு பதிலளிக்காமையினால் நாம் வளமையாக நடத்தக்கூடிய இந்த வகுப்பை நடத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. எல்லாவற்றிலும் நலவிரிக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஃபி குல்லின் ஹைர், எல்லாவற்றிலுமே நலவிரிக்கிறது என்ற அடிப்படையில் இந்த வகுப்பு திடீரென இவ்வாறு நடத்துவது என்று சொன்ன காரணத்தினால் சில மாணவர்களுக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டாலும் மாஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நம்முடைய ஆரம்பகால ஆசிரியர்கள் ஒருவரான சகோதரர் எம்எஃப் அலி அவர்கள் இங்கே வந்து ஒரு சிறந்த வகுப்பை எடுப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். அதான் வஃபி குல்லின் ஹைர் என்ற அந்த ஹதீஸினுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வழமையாக நாம் தஃப்சீர், அகீதா, ஃபிக்ஹ் என்ற 3 பாடங்களை பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பை பொறுத்தவரையில் உண்மையிலேயே தொடர்ச்சியாக பயணங்களில் இருந்ததனால் எல்லா வகுப்புகளையும் ஒழுங்காக சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையவில்லை. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்புகளிலிருந்து ஒழுங்காக வகுப்புகள் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு, நம்முடைய அகீதா புத்தகத்திலே ஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அசீஸ் அல் ஜப்ரீன் ஹஃபிظஹுல்லா அவர்கள், அதாவது முக்தசரு தஸ்ஹீல் அகீதாவில் ஏற்கனவே தௌஹீதினுடைய 3 பிரிவுகளையும் மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். இப்போது அவர்கள் அடுத்த பாடத்திற்கு வருகிறார்கள். நவாகிதுத் தௌஹீத், தௌஹீதை உடைக்கக்கூடிய அம்சங்கள். தௌஹீதை பற்றி சொல்லிவிட்டு எவையெல்லாம் தௌஹீதை உடைக்கும் என்பதை இந்த பாடத்திலிருந்து அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மிக மிக முக்கியமான ஒரு பாடமாக இது இருக்கின்றது. ஏனென்றால் தௌஹீதோடு வாழ்ந்து மரணித்தால் மாத்திரம்தான் சுவர்க்கம் இருக்கிறது. புகாரியிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய ஹதீஸ்களை சேர்த்து ஷேக் ஃபுஆத் அப்துல் பாக்கி அவர்கள் அல்லுலு வல் மர்ஜான் என்றொரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அல்லுலு வல் மர்ஜான். ஃபுஆத் அப்துல் பாக்கி என்பவர் ஹதீஸ் கலையில் மிக பிரபல்யமான ஒருவர். அந்த அல்லுலு வல் மர்ஜான், முத்தும் மரகதமும் என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதிலே புகாரியும் முஸ்லிமும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை கொண்டு வருகிறார். அதிலே அவர் கூறுகிறார், மன் மாத அல தௌஹீதி தஹலல் ஜன்னா. ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் தௌஹீதில் மௌத்தாகிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வ இன் ஸனா வ ஸரிக, அவர் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ இன் ஸனா வ ஸரிக, ஆம், அவர் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சுவர்க்கம் நுழைவார். யாரு? தௌஹீதில் மௌத்தாக கூடியவர். இதனுடைய அர்த்தத்தை முனாஃபிக்குகள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றால், எதுவும் செய்யலாம், தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்து கொண்டால் சரி என்று எடுத்துக்கொள்வார்கள். அவர் தௌஹீதில் மௌத்தாகிறார். இதனுடைய அர்த்தம் அதுவல்ல. வைன்சனா வ சரிகைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் நிதர்சனமான உதாரணங்கள் இருந்தன. உதாரணமாக மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரம் செய்தார். கடைசியிலே அவர் ஹத்து நிறைவேற்றப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்?
இவருடைய தௌபாவை ஒரு சமுதாயத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் எஞ்சிவிடும் என்று சொன்னார்கள். அதே போல காமிதியா கோத்திரத்து பெண்மணிக்குரிய ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு, அவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் நிறைவேற்றிய பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தௌபாவை பங்கு வைத்து கொடுத்தாலும் எஞ்சிவிடும் என்றார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் மதீனாவில் உள்ள 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் மிஞ்சிவிடும் என்றார். இதுதான் தௌஹீதுல் மௌத்தானால் சுவர்க்கம் என்பதனுடைய அர்த்தம். விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் தௌஹீதுல் மௌத்தானால் சுவர்க்கம் என்பதனுடைய அர்த்தம். இப்போ நாம் தௌஹீதுல் மௌத்தாக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஆசை இருக்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் மௌத்தாகும் போது தௌஹீதில் மௌத்தாக வேண்டும். சுவர்க்கத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பார்கள். எனவே தான் தௌஹீத் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் தௌஹீதை பாழாக்கக்கூடிய, தௌஹீதை செயலிழக்கச் செய்யக்கூடிய அம்சங்களையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதில் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பார்கள். இங்கே ஷேக் அவர்கள் தௌஹீதை பாழாக்கும் அம்சங்கள் என்றால் என்ன என்பதை வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். தௌஹீதை பாழாக்கும் அம்சங்கள் ஹியல் உமூருல்லதி இதா உஜிதத் இந்தல் அப்தி خرج من دين الله بالكلية وأصبح بسببها كافرا أو مرتدا عن دين الإسلام. தௌஹீதை உடைக்கக்கூடிய பாழாக்கக்கூடிய அம்சங்கள் என்றால், இந்த அம்சங்களில் ஏதாவது ஒன்று ஒரு அடியானிடம் இருக்குமாக இருந்தால் அவன் அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து முற்றாக வெளியேறி விடுவான். தௌஹீதை பாழாக்கக்கூடிய அம்சங்கள் என்றால், தௌஹீதை பாழாக்கக்கூடிய அம்சங்களாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஏதாவது ஒன்று ஒரு அடியானிடம் இருக்குமாக இருந்தால் அந்த அடியான் அதன் காரணத்தினால் இஸ்லாத்தை விட்டு முற்று முழுதாக வெளியேறி விடுவான். அதன் மூலம் அவன் காஃபிர் அல்லது முர்தத் என்று அழைக்கப்படுவான். முற்று முழுதாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவனை எப்படி அழைப்பார்கள் என்றால், ஒன்றில் காஃபிர் என்று அழைப்பார்கள் அல்லது முர்தத் என்று அழைப்பார்கள். ஷேக் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள், வஹிய கசீரா, தௌஹீதை பாழாக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொன்றாக எடுத்து தெளிவுபடுத்துகிறார்கள் ஒவ்வொரு தலைப்பில். உதாரணமாக ஷிர்குல் அக்பர், குஃப்ருல் அக்பர், நிஃபாக்குல் அக்பர், இப்படியான தலைப்புகளில் ஒவ்வொன்றாக அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் ஏற்கனவே இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் 10 தௌஹீதை பாழாக்கக்கூடிய அம்சங்களை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லது இதை நவாகிதுல் இஸ்லாம் என்றும் சொல்வார்கள். இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய அம்சங்கள். அந்த 10ஐயும் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சுருக்கமாக ஒரு புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவற்றை நாம் இன்றைய வகுப்பில் பதிவு செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது அந்த 10இல் ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய அல்லது இஸ்லாத்தை அழித்துவிடக்கூடிய அம்சங்களாக அடையாளப்படுத்தக்கூடிய அந்த 10இல் முதலாவது அஷ்ஷுர்கு ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது. அல்லாஹுக்கு ஒருவர் இணை வைக்கும் போது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக கருதப்படுவார். இதற்கு ஆதாரமாக அவர்கள் சூரத்துல் நிசா 48வது வசனத்தையும் சூரத்துல் மாஇதா 72வது வசனத்தையும் குறிப்பிடுகிறார்கள். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் நிச்சயமாக இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், இணை அல்லாத பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். 2வது வசனம், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். இந்த வார்த்தையை ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சுவர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான் என்ற வார்த்தையே ஷிர்கினுடைய பாரதூரத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. என்றால் அல்லாஹ் தன்னை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று குறிப்பிடுகிறான். வ ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் எல்லாவற்றையும் மிகைத்து விட்டது என்று சொல்கிறான். வ ரஹ்மதி கலபத் கதபி, என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை, என்னுடைய அன்பு, என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று சொல்கிறான். இப்படியான அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் என்ன சொல்றான் என்றால்,
சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இப்போ சுவர்க்கத்தை ஹராமாக்குகிறான் என்றால் அந்த செயல் அவ்வளவு மோசமானது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான். இதற்கு உதாரணமாக ஷேக் அவர்கள் துஆ உல் அம்வாத், மரணித்தவர்களிடம் பிரார்த்தனை செய்தல், வல் இஸ்திகாஸத்து பிஹிம், அவர்களிடம் உதவி தேடுதல், வன் நத்ரு வஸ்ஸப்ஹு லஹும், அவர்களுக்காக அறுத்து பலியிடுதல் போன்றவற்றை குறிப்பிடுகிறார்கள். இந்த இணை வைத்தலை ஒருவன் செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்று சொல்வது பொதுவாக, இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவோம், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துஆ செய்பவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் உதவி தேடுகிறவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடக்கூடியவன், நேர்ச்சி செய்யக்கூடியவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். ஆனால் ஒரு எக்ஸ் ஒய் இதை செய்யும் போது என்ன ஹுக்கும்? அவருக்கு என்ன தீர்ப்பு கொடுப்போம்? சொல்லுங்க, யாராவது தொடர்ச்சியாக வரக்கூடிய மாணவர்கள் சொல்லுங்க. நியத்தை அப்துல் ரஸாக் பேர் வெரி குட். ஆதாரத்தை கொண்டு விளக்க வேண்டும். அதோட முடியுதா? இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இது ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி நபருக்கு, ஒரு தனி மனிதனுக்கு எப்போது நாம் முஷ்ரிக் அல்லது காஃபிர், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய முர்த்தத் என்று தீர்ப்பு கொடுக்கலாம். எல்லாருக்கும் பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் கொண்டு வரணும், அசைன்மெண்ட் கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ஏர்லியாக முடிஞ்சவங்க மெயிலில் அனுப்பிவிடுங்க, ஒரு வேர்ட் ஃபைலில் போட்டு என்னுடைய பர்சனல் இதுக்கு அனுப்பிவிடுங்க. முபாரக் எம்எல் அதில் இருக்கு @gmail.com அனுப்பிவிடுங்க, அல்லது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களோட பேரை போட்டு கேள்வி நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு பொதுவாக நம்ம தொழுகையை விட்டவன் காஃபிர், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்பவன் இஸ்லாத்தை விட்டு என்ன தௌஹீதை உடைக்கக்கூடிய காரியம் அது என்று சொல்றோம். ஆனால் ஒரு தனி நபர், நமக்கு தெரிந்த முஹம்மது, அஹ்மது, அப்துல்லா இப்படி செய்யும் போது அவருக்கு நாம் தீர்ப்பு வழங்கலாமா இல்லையா? தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் எப்போது வழங்கலாம்? அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு அசைன்மெண்டாக பண்ணி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இரண்டாவது இஸ்லாத்தை, முதலாவது விஷயம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அல்லது தௌஹீதை உடைத்தெறியக்கூடிய முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடக்கூடிய முதலாவது அம்சம் என்ன? ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். இரண்டாவதாக மன் ஜஅல பைனஹு வ பைனல்லாஹி வஸாயித், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் இடைத்தரகர்களை ஏற்படுத்துவது. ஒரு அடியான் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இடைத்தரகர்களை ஏற்படுத்துவது. இது என்ன இதுக்கும் முதல்ல உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம்? வெரி குட். முதல் உள்ளது டைரக்டாக இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது. இது அல்லாஹ்வுடைய இபாதத்து தான். அவர்களுடைய நம்பிக்கையில் இந்த இபாதத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ்விடம் நெருக்கி வைப்பதற்கு ஒரு இடைத்தரகர் தேவை என்று நினைப்பது. பண்டைக்கு மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப் என்றார்கள். இப்போ ஏன் அவர்களிடம் போய் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? மனஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடம் நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காக. அதே போலதான் இன்றைய காலத்தில் உள்ள நம்முடைய மக்களும் என்ன சொல்றாங்க? நாங்கள் இவர்களை அல்லாஹ் என்று சொல்லவில்லையே, ஒரு காலம் இவர்களை நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற இடைத்தரகர்கள் என்றுதான் இவர்களை நம்புகிறோம். அப்படி நம்பினாலும் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் இவர்கள் மதிக்கவில்லை. எனவே இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். இதுக்கு காட்டக்கூடிய ஆதாரங்கள் அவர்கள் அற்பத்தனமான ஆதாரங்கள். என்ன ஆதாரங்கள்? லாஜிக், ஜட்ஜையும் ஒரு லோயரையும் இதற்கு ஆதாரம் காட்டுகிறார்கள். ஜட்ஜிடம் நேரடியாக குற்றவாளி போக முடியாது. ஒரு
யார் அட்வொகேட்டை பிடிக்கிறார். எனவே அதே போன்றுதான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் செல்வதற்கு அவுலியாக்களை பிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள். அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் இவர்கள் மதிக்கவில்லை. மூன்றாவது முக்கியமான ஒன்று, மல்லம் யுகஃபிரில் முஷ்ரிகீன அவு ஷக்க ஃபி குஃப்ரிஹிம். மல்லம் யுகஃபிரில் முஷ்ரிகீன அவு ஷக்க ஃபி குஃப்ரிஹிம். ஒரு முஷ்ரிக்கை முஷ்ரிக் என்று சொல்லாமல் இருப்பது, அல்லது அவர்களுடைய குஃப்ரில் சந்தேகப்படுவது, அவு ஸஹஹ மத்ஹபஹும், அல்லது அவர்களுடைய கொள்கையை சரி காண்பது, இப்படி நடந்து கொள்பவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். புரியுது? ஒரு முஷ்ரிக் இருக்கிறார், அந்த முஷ்ரிக்கை முஷ்ரிக் என்று சொல்வதற்கு சங்கடப்படுவது. எப்படி இவங்களை நம்ம முஷ்ரிக் என்று சொல்லலாம்? இது கொஞ்சம் ஓவர் பேணுதலாக இருப்பவர்கள் போன்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், அல்லது இந்த குஃபுர் அவர்களிடம் இருக்கக்கூடிய குஃபுரில் சந்தேகம் வரும். உதாரணமாக காதியானிகளிடம் இருக்கிற தெளிவான குஃபுர், அது காதியானிகளிடம் இருப்பது தெளிவான குஃபுர், அந்த குஃபுரில் நமக்கு சந்தேகம் வருவது, அல்லது சில நேரங்களில் குஃபுருடைய கொள்கையை நாம் நியாயப்படுத்துவது. உதாரணமாக கம்யூனிசம் என்பது ஒரு குஃபுர் கொள்கை. இந்த குஃப்ரான கொள்கை, இது உலமாக்கள் எல்லோரும் ஏகோபித்த ஒரு நிலையில் உள்ளதுதான். கம்யூனிசம் என்பது குஃப்ரான கொள்கை, அல்லது கேபிட்டலிசம் என்பது ஒரு குஃப்ரான கொள்கை. இந்த கொள்கையை சரிகாண முயற்சி செய்தார். அப்போ ஒரு காஃபிரை காஃபிர் என்று சொல்லாமல் இருப்பது, அல்லது அவருடைய குஃப்ரில் சந்தேகப்படுவது, அல்லது அவருடைய கொள்கையை சரி காண்பது, இப்படி நடந்து கொண்டால் அவருடைய தௌஹீத் பாதிக்கப்படும், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். இது மூன்றாவது விஷயம். நான்காவது, من اعتقد أن هدي غير النبي صلى الله عليه وسلم أكمل من هديه. யாராவது ஒருவர் தன்னுடைய வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை விட சிறந்தது என்று நம்பினால், ஒருவர் சில ஆன்மீக கொள்கைகளை மக்களுக்கு முன் வச்சுட்டு சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததை விட நான் வைக்கக்கூடிய போதனைகளும் வழிகாட்டல்களும் தான் சிறந்தவை என்று சொல்கிறார். இப்படி சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். தன்னுடைய அல்லது இன்னும் ஒருவருடைய. ஐந்தாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஒன்றை வெறுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒன்றை வெறுப்பது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அதை அவர் செய்து கொண்டிருந்தாலும் சரி. உதாரணமாக தாடியை ஒருவர் வைத்திருக்கிறார், ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இது சும்மா போட்டு மனிதன் அசிங்கமாக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டிய காலத்தில் தாடியை வளர்த்துட்டு அசிங்கமாக தோன்றுகிறான். அல்லது ஒரு பெண் தன்னை ஃபுல்லாக மறைத்துக் கொள்வதை வெறுப்பது. சிலர் சொல்றாங்க பப்ளிக்கா, முஸ்லீமா இருந்து உதாரணமா தஸ்னிமா நஸ்ரீன் தெளிவாக சொன்ன இதெல்லாம். அதே போல சல்மான் ருஷ்டி தெளிவாக பப்ளிக்கா மக்கள் மத்தியில் வந்து சொன்ன. அதே போல மீடியாக்களில் வராமல் நிறைய பேர் இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விஷயங்கள் அவர்களுக்கு எனக்கு இஸ்லாம் நல்லா பிடிக்கும், ஆனா இன்னென்ன விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, இப்படி சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இன்டலெக்சுவல்ஸ் என்று தங்களை அழைத்துக் கொள்வார்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒன்றை ஒருவன் வெறுப்பானாக இருந்தால் அவன் அதை செய்து கொண்டிருந்தாலும் சரியே. இப்போ சிலர் இருக்கிறாங்க, மனைவி ஹிஜாப் அணிவாங்க, அவர் எழுதுவார் இது ஹிஜாப் என்பது பெண்களை கொஞ்சம் கூடுதலாக கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை என்று சொல்லுவார். அப்போ இவர் இஸ்லாத்தை விட்டு
வெளியேறி விடுவார். ஆறாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை கேலி செய்வது, அல்லது அவர்கள் சொல்லி இருக்கிற கூலியை கேலி செய்வது, இந்த செயலுக்கு இந்த கூலி, அல்லது ஒரு தண்டனையை கேலி செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஏதாவது ஒன்றை, அல்லது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நன்மையை, அல்லது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தண்டனையை ஒருவர் கேலி செய்வாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். முன்னாடி உள்ளது வெறுக்கிறது. அவர் இதுதான் சொல்லுவார், எனக்கு எல்லாம் பிடிக்கும், இந்த தாடி மட்டும்தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது. எல்லாம் பிடிக்கும், இந்த ஹிஜாப் அணிறது பிடிக்கல. இது கிண்டல் செய்கிறது. உதாரணமாக ஒரு சட்டத்தை சொல்லி இது மனிதனுக்குரிய சட்டமான்னு கேட்கிறது. அல்லது தாடியை எடுத்துக்கலாம் திரும்ப, இதுக்கு உதாரணமாக இது தாடியை வச்சு மிருகம் மாதிரி திரும்ப ஆரம்ப காலங்களில் சில சுண்ணாக்கள் அடையாளப்படுத்தும் போது, இப்போ நெஞ்சில தக்பீர் கட்டுங்கன்னு சொன்ன நேரத்தில் நெஞ்சில கட்டலாம், தொப்புளுக்களையும் கட்டலாம், வேறு விஷயங்கள். நெஞ்சில் தக்பீர் கட்டுகின்ற செய்தி சரியான ஹதீஸில் பதிஞ்சதுக்கு பிறகு சும்மா ஹிண்ட் அடிக்கிறது. என்னது, நெஞ்சு வலியா, பொம்பளை கட்டுற மாதிரி, இப்படி அதை கேலி செய்வது என்பது ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். நம்ம செய்யாமல் இருப்பது வேறு விஷயம். ஒருவர் கிளீன் சேவோடு இருக்கிறார், தாடி இல்லை, அவர் தாடியை ஒரு காலமும் கேலி செய்ய மாட்டார். இது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. தனிப்பட்ட பிரச்சனை அவர் வைத்தால் அதற்குரிய பூரணமான கூலியை பெறுவார், வைக்கவில்லை என்றால் அதற்கு அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்வார். ஆனால் தாடியை பற்றி கேலி செய்கிறார், ஆடு மாறி இருக்கிறார், அல்லது அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார் என்று ஒரு பயங்கரவாதியாக தோன்றுகிறார் என்று கேலி செய்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அல்லது சிலர் சொல்லுவாங்க, இப்போ இந்த லாஜிக் பேசுகிறவங்க, ஒரு சகோதரர் நாங்கள் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு லெக்சரர் மாணவர்களுக்கு மத்தியில் அவன் பேச முடியாத ஒன்றும் மாணவர் மத்தியில் சொல்கிறாருன்னா, பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களாம், உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது, அதிலே ஒரு நாளைக்கு ஒருவர் 5 தடவைகள் குளிக்கிறார், எவ்வளவு சுத்தமாக அவர் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு தொழுகையை அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு 5 தடவை குளிச்சான்னு என்ன நடக்கும், ஜலதோஷம் வரும். அந்த ஹதீஸை கேலி செய்கிறார். இப்போ வேறு யாரு பொதுவாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார். குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் எல்லாம் அதுக்குரிய தீர்ப்பை சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். வராதவங்களுக்கும் இந்த செய்தியை எப்படி இல்லை, அது சிறப்பித்து சொல்லும் போது வேறு விஷயம். இப்போ தாடி வைக்கும் போது ஆண் சிங்கம் மாதிரி மாஷா அல்லாஹ் ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க என்று சொன்னால் அது வேறு விஷயம். இப்போ ஒரு பெண் ஃபுல்லாக புருக்கா அணிஞ்சிட்டு வரும்போது பேய் மாறி இருக்கிறார், இதுதான் கேலி செய்கிறது. இதை அல்லாஹ் தஆலா சூரத் தௌபா 65, 66 வசனங்களில் சொல்றான். இந்த கேலி செய்வது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் என்பதை. 7வது விஷயம் சிஹர். என்னது? சூனியம். சூனியத்தை ஒருவர் செய்தால் அல்லது சூனியத்தை பொருந்தி கொண்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். சூனியம் செய்தால், சூனியத்தை என்ன பொருந்தி கொண்டால், நம்புறதல்ல, பொருந்தி கொண்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். இதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 102வது வசனத்தில் சொல்கிறார். பொருந்தி கொண்டால் என்றால் என்ன? ஒரு ஆள் சொல்றாரு, அவருக்கு சூனியம் செய்யுங்கண்டு, செய்வோம், அப்படி பொருந்திக் கொள்கிறார். புரியுதா?
நல்லதுன்னு நினைக்கிறது. வெரி குட், அதுவும் வரும். அதில் நம்புறது என்று சொன்னால், நம்பினால் சூனியத்தை நம்புபவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். சூனியத்தை நம்புவன் என்றால் என்ன? சூனியம் இருக்கிறது என்று நம்புறதல்ல. இப்போ நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக கிளாஸுகளில் சொல்லி கொண்டு வரோம். அதாவது அந்த சூனியத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு பேசுகிறத பொறுத்த மாதிரிக்கும். ஒரு ஹதீஸில் வருது, முஃமினுன் பிஸ்ஸிஹர் என்று வருகிறது. இந்த முஃமின் பிஸ்ஸிஹர் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்பதுதான் அந்த அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸினுடைய வாசகம். அப்போ முஃமின் பிஸ்ஸிஹர் என்ன? சிஹரை நம்புபவன். இதை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, சூனியம் இருக்கிறது என்று நம்பினால், சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்பினால் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான்னு சொல்லலாம். இன்னும் ஒரு ஹதீஸில் வருது, என்னுடைய உம்மத்தில் சிலர் காலையை அடையும் போது மூமினாக அடைந்தார்கள், சிலர் காஃபிராக காலையை அடைந்தார்கள். யார் காலையில் காஃபிராக அடைந்தார்கள் என்றால் முஃமினும் பில் கௌகப், முஃமினுன் பில் கௌகபி. கௌகப்னால் நட்சத்திரம். நட்சத்திரத்தை நம்பியவன் காஃபிராக காலையை அடைந்தான். அந்த ஹதீஸ்ல வர ரெண்டும் ஒரே வாசகம் தானே பாருங்க. மூமினுன் பிஸ்ஸிஹர், மூமினுன் பில் கௌகப். சொற்கள் வேறு, வாசகம் ஒன்று. இப்போ நட்சத்திரத்தை ஈமான் கொண்டவன் காலை அடையும் போது காஃபிராக அடைந்தான். அப்போ ஒரு தரம் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏன்? நட்சத்திரம் இருக்கின்ற எல்லாருமே நம்புறோம். புரியுதா? நட்சத்திரம் இருக்கிறது என்று அனைவருமே நம்புகிறோம். அப்ப அனைவருமே காஃபிராகி விடுவார்கள். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்றால், இந்த நட்சத்திரத்தால் மழை பொழிந்தது என்று, அந்த இரவு மழை பெய்ததற்கு காரணம் இந்த நட்சத்திரம் தான் என்று யார் நம்புகிறாரோ அவர் காஃபிராகி விடுகிறார். அதே போல சூனியம் தானாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று யாராவது நம்பினால் அவரும் காஃபிராகி விடுவார். இதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். ஆனால் இதுக்கு இந்த வாசம் வரக்கூடிய ஹதீஸை சில அறிஞர்கள் லைஃபான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார். நம்ம சஹீஹ் என்று பேசினால்தான் இந்த பேச்சு. லைஃப் பண்ணா சப்ஜெக்டே முடியுது. சூனியம் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து வந்தால் அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் நிராகரித்தவர் ஆவார். அல்லாஹ்வே சொல்றான், வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹர். சிஹர் இருந்ததனால தான் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், உங்களை அழிவில் தள்ளக்கூடிய 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன? ஷிர்க். இரண்டாவது சிஹர். அதே போல அஜ்வா பேரிச்சம்பழத்துடைய ஹதீஸ் நான் சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அந்த ஹதீஸ்களை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஹதீஸ் எப்படி, ஏன் மறக்கிறாங்க, அதை மறக்க முடியுமான்னு. அதாவது ஒதுங்க வேண்டும். யாராவது இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இந்த தௌஹீத் சிந்தனை இல்லாத மக்களுக்கிட்ட ஏதாவது பிரச்சனை வந்தால் நண்பர்கள் இந்த ஐடியாவை கொடுப்பாங்க, சூனியம் செய்யுங்கிறாண்டு. அப்போ அப்படி சொல்லும்போது நம்ம உடனே அவருக்கு தெளிவுபடுத்தணும், இது குஃபுர் என்று தெளிவுபடுத்தி ஒதுங்க வேண்டும். ஒதுங்குவது தான் நம்முடைய தௌஹீதை பாதுகாப்பது. அதை ஒதுங்காமல் அப்படி ஏற்றுக்கொண்டு அதன் பின்னால் போனால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அந்த அஜ்வா பேரிச்சம்பளம் சம்பந்தமான ஹதீஸ் அந்த எல்லா ரிவாயத்துகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது சிம்பிளாக அவங்களுக்கு புரியும். என்ன பிரச்சனை என்றால், மக்களுக்கு ஹதீஸை பார்க்க தெரியாது. ரைட்? யாராவது ஒருவர் அவங்க தேடி சொல்லும் போது நம்ம கிட்டத்தில் ஒரு சகோதரர் ஒரு மௌலவியை சந்தித்தோம். அவர் அவங்களுடைய அமைப்பிலிருந்து வெளியே வந்தவர். அவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது அவர் என்ன சொன்னார்ன்ட்டா, நான் இப்படித்தான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் ஒரு நல்ல மாணவன், உங்களுக்கு கிதாபுகள் படிக்கக்கூடிய டேலண்ட் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்டதுக்கு அவர் சொன்னார், அங்கே போனதுக்கு அப்புறம் அவர் சொல்வது சரி என்ற ஒரு மனப்பக்குவம் வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் நாங்கள் தேடுவதில்லை.
அவர் சொல்வதை அப்படியே நம்புகிறோம் என்று அண்மையில் அவர்களிடமிருந்து வேறு பிரச்சனைக்காக வெளியே வந்தவர் சார், கொள்கை பிரச்சனை. அவர் அந்த கொள்கையெல்லாம் இருக்கிறார். என்னமோ அவரோடு உட்கார்ந்து பேசும்போது இந்த தகவலை சொன்னார். இப்போ உண்மையிலேயே மக்களுக்கு இப்போ மௌலவிகளுடைய நிலையை இது என்றால் பொதுமக்கள் பாவம் என்ன, பொதுமக்களுக்கு என்ன கண் திருஷ்டியை பற்றி சொல்லும்போது அழகை ஜாயின் பண்ணி சொல்கிற நேரத்தில் மக்கள் நம்புகிறாங்க ஹதீஸில் அழகை பற்றி தான் வருது போல். ஊட்டி, கொடைக்கானல் அல்லது தாஜ்மஹால், அழகிய நடிகைகள் இப்படி சொல்லும்போது ஹதீஸில் அல்ல ஐநூ ஹக்குன்னு தான் வருது. கண் திருஷ்டி உண்மையானது. அது அழகை பற்றி பேசுவோம் இல்லை, அழகு இல்லாததை பற்றி பேசுவோம் இல்லை. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு எடுத்தடுப்பில் அவர்கள் உள்ள நம்பிக்கையினால் நம்பி விடுகிறார்கள். அதே போல தான் இந்த அஜ்வா சம்பந்தமான ஹதீஸ், அஜ்வா பேரிச்சு, அதில் வரக்கூடிய எல்லா ரிவாயத்துகளையும் அது தொடர்பாக மருத்துவம் சொல்லக்கூடிய செய்திகளையும் நம்ம தொகுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த இஷ்கால், இந்த பிரச்சனை ஈஸியாக கிளியர் ஆகிவிடும். அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி சொன்னால் சிஹர் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அஜ்வா ஈச்சம்பழத்தை ஒரு நாள் காலையிலும் சாப்பிட்டு வருபவருக்கு சிஹர் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போ பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றால் என்ன இருக்கிறதுக்கு? பாதிப்பு இருக்கிறது என்பது தெளிவான விஷயமாகும். இப்போ இது ஒருவர சப்ஜெக்ட், பாதிப்பு இருக்கா இல்லையான்றது. நம்ம இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது என்னென்றால் சிஹரை ஒருவன் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக நம்பி அதை செய்வது, அதை கற்றுக்கொள்வது என்பது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அடுத்த அம்சம் 8வது, அல்லாஹ் தெளிவாக வருது அந்த குர்ஆன் வசனத்தில் 102வது வசனத்தில். ஆமாம், அல்லாஹ் நாடினால் எல்லா பாதிப்பும். இப்போ தஜ்ஜாலுக்கு அவனால் முடியுமா? இது சூனியம் என்ன? தஜ்ஜாலுடைய ஃபித்னாவோடு ஒப்பிடும்போது சூனியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. தஜ்ஜால் அவ்வளோ பண்ணுவான். யார் தஜ்ஜால் அப்படி பண்ணுவதை நம்புகிறானோ அவன் முஷ்ரிக்காகி விடுவான். நம்ம எப்படி நம்ப போகிறோம்? அல்லாஹ் கொடுத்த அனுமதியினால் தஜ்ஜால் இந்த ஃபித்னாக்களை பண்ணுகிறான் என்றால் நம்ம நம்ப போகிறோம். எந்த ஒன்றும், நான் அடிக்கடி சொல்கிற செய்தி, ஒரு பேனடோல் கூட, பாராசிட்டமால் கூட நம்முடைய தலைவலியை குணப்படுத்தும் என்று நம்புவது சிறுக்காகும். அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அதெல்லாம் சபப், காரணங்கள். நோயை குணப்படுத்துவது யாரு? அல்லாஹ். அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு மக்களை குழப்பி முத்தஸிலாக்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு இதை சிக்கலாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சு கொண்டா அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையில் அழகாக இருந்து மூத்தாகலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, முத்தஸிலாக்களுடைய கொள்கை சரி என்று கண்டுவிட்டார்கள். எனவே அந்த கொள்கையை இப்போது ஒரு இயக்கமயப்படுத்துகிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து முத்தஸிலா கொள்கை இயக்கமயப்படுத்தப்படுகிறது. தனித்தனியே தான் முத்தஸிலா கொள்கையை சிலர் போதித்து கொண்டு வந்தார்கள். இப்போ இந்த காலத்தில் தான் ஒரு இயக்கமாக அது ஆக்கப்படுவதற்கான முஸ்தீபுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ கணவன் மனைவி கடையில் பிரச்சனை உண்டாக்குறது என்றாலும் ஒரு பாதிப்பு இருக்கிறதா இல்லையா? அதை சொல்லத்தானே வேணும். பாதிப்பு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட சூனியம் அது இன்னொரு வித்தியாசமான பாதிப்பு, மனநிலையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சில அறிஞர்கள் தான் அவங்களுடைய கருத்து, அது ஒருவனை சூனியத்தின் மூலம் அல்லாஹ் நாடினால் கொலை செய்யவும் முடியும் என்பது அவர்களுடைய கருத்து. ஏனென்றால் நஞ்சின் மூலம் ஒருவனை கொலை, பாய்சனின் மூலம் ஒருவனை கொலை செய்ய முடியுமா? முடியாதா? எப்படி முடியும்? அல்லாஹ் நாடினால். அந்த கருத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சிஹரின் மூலம் ஒருவனை கொல்லவும் முடியும் என்று. அல்லாஹ் நாடினால் முடியுமா? முடியாதா? நம்ம சொல்றோம், சும்மா சொல்லாலே ஒருவன் செத்து விடுவான் என்று சொல்றோம். அவன் பேசுகிற வார்த்தையினால் செத்து விடுவான் என்று சொல்றோம். அப்படி சொல்லும் போது சூனியத்தினால் அவனை கொல்ல முடியும் என்று சொல்றது பெரிய ஒரு மேட்டர் இல்லை. அதை அப்படி எக்ஸஜரேட் பண்ணி இப்படி பாருங்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் தான் மக்கள் மறு தரப்பில் உள்ளவர்களை பற்றி மோசமாக நினைப்பாங்க. இதுக்காக வேண்டி இப்படி எடுத்து சொல்லக்கூடிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாகவும் நம்ம ஒரு இஜ்திமா நடத்துறதுக்கு இருக்கிறோம், கொள்கை தெளிவு சம்பந்தமாக. அதில் இதெல்லாம் விரிவாக இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். நம்மளோட ஐக்கியக்கு சார்பாக தான் அந்த இஜ்திமா நடத்துறதுக்கு ஏற்பாட்டு குழு சகோதரர்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட பேசுவாங்க அது சம்மந்தமாக. அப்போ அந்த டைமில் நம்ம ஒரு கொள்கை சம்பந்தமான மிக
தெளிவான ஒரு மாநாடு, ஒரு நாள் மாநாட்டை சென்னையில் நடத்தணும் என்று சகோதரர்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உதவிகளை தேடும்போது கண்டிப்பாக அதுக்கு உதவி செய்யுங்க. 8வது விஷயம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அல்லது தௌஹீதை உடைக்கக்கூடிய விஷயம், முஷ்ரிக்குகளுக்கு உதவி செய்வதும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக வரும்போது. முஸ்லிம்களுக்கு எதிராக முஷ்ரிக்குகள் வரும்போது அந்த முஷ்ரிக்குகளுக்கு உதவி செய்வது. சூரத்துல் மாயிதா 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்றான். தர்ஜுமா எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. சூரத்துல் மாயிதா 51. இது அதுக்கு வராது. ஸ்ப்ரைட் கொக்கோ கோலா குடிக்கிறது வந்து பிஸ்னஸ். அது நீங்கள் எல்லாம் அப்படி தேடினீங்கன்னா எல்லாத்துலேயும் எல்லாரும் கொடுக்குறாங்க. ஸ்ப்ரைட் கொக்கோ கோலாவோட கண்டென்ட்ஸ், அதில் உள்ளடக்கப்படக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என்று தெரிஞ்சால் தவிர்த்து கொள்ளுங்க. இதில் ஒரு பகுதி கொடுக்குறாங்கண்டா ஹில்டன் ஹோட்டலில் தங்காதீங்க. அது மாதிரி நெஸ்லே ஐட்டங்கள் எதுவும் பயன்படுது. யூதர்களுடைய முழு ப்ரொடக்ஷனும் கண்டிப்பாக அவர்களுக்கு, நம்ம முஸ்லீம்கள் பெரும்பாலும் முஸ்லீம்களுடைய இதில் கொடுக்குற மாதிரி அவன் அவர்களுடைய இதுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இது உங்களுக்கு பேணுதல், நீங்கள் தவிர்த்து கொள்வது பெட்டர், கடமையாக்கக்கூடாது மற்றவர்களுக்கு. ஆனால் தெளிவாக தெரியுது இந்த கம்பெனியை வைத்து இதனால் வருகிற முழு ப்ராஃபிட்டையும் இதுக்குத்தான் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிந்தால் அதுக்கு நம்ம ஏஜெண்ட் ஆகிறது, அதை ப்ரொமோட் பண்ணுறது, இது வந்து கண்டிப்பாக இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். எப்படி இல்லை, இது கூட டூ மச். அதாவது என்னென்ன நம்முடைய சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குர்ஆன் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ஹலக்கல் முத்தனத்திஊன், இந்த எக்ஸ்ட்ரீமாக போகிறவர்கள் அழிந்து விடுவார்கள். எக்ஸ்ட்ரீமாக ஒன்றில் எக்ஸ்ட்ரீமாக போகிறவர்கள் அழிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு மூலம், வஹீயின் மூலம் பற்றி சொல்கிறது. எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. சிலர் போய் இப்படி தேடிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க க்ராஸ் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மேலேக்கு சீலிங் பண்ணியிருக்கிறீங்க, பண்ணும்போது அது தற்செயலாக க்ராஸ் போல தோன்றுது. தோன்றினோடனே என்ன அதில் சிலுவை இருக்கிறது, உடைத்து விடுங்கள். இப்படி தேடி இப்போ சவுதியிலாம் இப்படி நிறைய நடக்குது. அப்போ ஒரு ஷேக் சொன்னார் என்னென்னா, கடைசியில் யாராவது ஒருவன் அப்படி கொஞ்சம் டயர்டாகி இப்படி நின்று அவனை வெட்டி விடுங்கள் ரெண்டு சொல்லுவாங்க. இவன் கொக்கா கோலா பேப்பருக்குள்ள பின்னால் எல்லாம் மக்களா காபான்னு அடிச்சு என்ன நடக்க போகுது? காபா இல்லாமல் போயிடும், முகம்மது இல்லாமல் போயிடுமா? சொல்லுங்க பாபம். இதை வெளிப்படையாக ஒட்டினா கூட பரவாயில்லை, மறைத்து ஒட்டி வைத்திருக்கிறான். மறைத்து ஒட்டி வைத்தால் அல்லாவும் இல்லாமல் போய்விடும், காபாவும் இல்லாமல் போய்விடும், முகமது நபியும் இல்லாமல் போய்விடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவனுடைய புக் நிறைய எழுதி வைக்கிறான் உள்ளுக்கு, லா முஹம்மது, லா காபா, லா அல்லாஹ், லா முஸ்லிமின். இப்படி எழுதுறதால ஏதாவது ஃபாயிதா இருக்கா? அவன் இதை விட தெளிவாகவே அவனுடைய வெளிப்பாட்டை காட்டுகிறான். அங்கே இஸ்ரேலில் கழுதையை வரைந்து அந்த கழுதைக்கு என்ன பேர் வைத்திருக்கிறான்? முஹம்மதுன்னு பேர் அடிச்சிருக்கிறான் அதில். அதே போல் நான் படம், அவன் எடுத்த படங்கள் த இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம், அதுக்கு முன்னால் எடுத்த படங்கள், சினிமா படங்கள், இப்படியெல்லாம் வெளிப்படையாக அவன் காட்டும்போது இது சில கெலிகிராஃபியில் பலதும் வரும். நம்ம எதை வேறொரு பொருளை நினைத்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து பாருங்க, அது வரும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ள விரும்பினா உங்களோட பர்சனல் விருப்பத்தை பொறுத்தது, அது கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மற்றவர்களுக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடாது, இது கூடாது என்று. என்ன? அல் ஹலால் பையின் வல் ஹராம் பையின். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. இப்படி போனோம் என்றால் கடைசியில் ஒன்றுமே இந்த உலகத்தில் சாத்தியமில்லை என்று வந்துவிடும். இப்போ நீங்கள் பாவிக்கிற ஃபோன் நோக்கியா அல்லது இன்டெல், மைக்ரோசாஃப்ட் தானே, கூகுள், யூடியூப், ரைட். கடைசியில் என்ன செய்யணும்னா இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் சொல்கிற மாதிரி காட்டுக்கு சென்று அங்குள்ள மரத்தின் வேர்களை கடித்து கொண்டு வாழ வேண்டியது. தெளிவாக இருந்தால் தெளிவாக நம்மளும் அது சில நேரங்களில் இப்போ ஒரு நாடு முடிவெடுக்குது, இவங்களை நம்ம பாய்காட் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. நானும் நீங்களும் மட்டும் பாய்காட் பண்ணி அவனுக்கு எந்த லாஸ்ட்டும் வரப்போவதில்லை. ஒரு முஸ்லீம் நாடு முடிவெடுக்குது, ஃபுல்லாக அமெரிக்கன் ப்ரொடக்ஷனை பாய்காட் பண்ணுவோம், நெஸ்லேயே பாய்காட் பண்ணுவோம்.
இப்ப இந்த அழைப்பில் நம்ம இணைந்து கொள்வது கடமை. எல்லாரும் சேர்ந்து பாய்காட் பண்ணோம் என்றால் அவன் அதுக்கு பிறகு செய்ய மாட்டான், அவனுக்கு பொருளாதாரம் பாதிக்கும். அது இல்லாமல் இந்த கோணத்தில் நம்ம யோசிப்பது பொருத்தமானதல்ல. கொக்கோ கோலாவோ ஏனைய ஜூஸுகளோ எந்த பீவரேஜோ அதில் ஆல்கஹால் இருக்குமாக இருந்தால் கூடாது. அதே போல மனித உடலை பாதிக்கக்கூடிய வேறு ஏதாவது கெமிக்கல்கள் அதில் இருக்குமாக இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றன. ஹதீஸ் கரெக்ட். அது அந்த ஹதீஸை மட்டும் வச்சு கொண்டு பார்த்தா தான் பிரச்சனை. எல்லா ஹதீஸையும் எடுத்து எரிச்சு போட்டு குர்ஆன் வசனங்களை எரிச்சு போட்டு அந்த ஹதீஸை மாத்திரம் வைத்து கொண்டு பார்த்தால்தான் இந்த குழப்பம் வரும். ஜமாத்துல் முஸ்லிம்னு அப்படித்தான் பண்றாங்க. மற்ற ஹதீஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூலையில போட்டுட்டு இது மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் போல எடுத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது மக்கள் என்ன முடிவுக்கு வராங்க? ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற இயக்கம் தான் சத்திய இயக்கம் என்ற கொள்கைக்கு வராங்க. அடுத்தது முடியுதுன்னா இதை முடிச்சிடுவோமே. 9வது, சில மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத் சட்டங்களை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று யாராவது நினைத்தால், சிலருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சட்டங்களை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று யாராவது நினைத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். இது சூஃபிகளுக்கு பொருந்தும். என்ன செய்கிறாங்க? சிலர் தொழ மாட்டாங்க. ஷேக் அவர் இப்போ ஷேக் தொழாமல் இருக்கலாம், ஷேக் அப்படி பண்ணாமல் இருக்கலாம், ஷேக் மதுபானம் அருந்தலாம், இப்படி நினைப்பது. இப்படி ஒருவர் நினைத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். 10வது, இஸ்லாத்தை புறக்கணிப்பது. இஸ்லாத்தை கற்பதும் இல்லை, அதை கொண்டு அமல் செய்வதும் இல்லை. இஸ்லாத்தை புறக்கணிப்பது என்றால் அர்த்தம் என்ன? இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதும் இல்லை, அதை கொண்டு அமல் செய்வதும் இல்லை. இப்படி இந்த 10 அம்சங்களும் இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றக்கூடிய அம்சங்களாகும் அல்லது தௌஹீதை பாதிக்கக்கூடிய அம்சங்களாகும் என்று ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த செய்திகளை ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் தொகுத்திருக்கிறார். அதை நம்ம இங்கே சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தௌஹீதோட வாழ்ந்து தௌஹீதோட மூத்தாகிறதுக்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.